Hello all, welcome to Idiom Academy. So I hope you all doing good. So UGC NET 2026 ஜூனுக்கான எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம டிஎன் செட் 2026 அண்ட் யூஜிசி நெட் டிசம்பர் 2026க்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேசிஸில் இன்னைக்கு வந்து டிஎன் செட்கான சிலபஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். அண்ட் ஒரு யூனிட்கான டிஸ்கஷன் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு யூனிட் ஸோ ட்ராமா எடுக்கிறாங்கன்னா அதுலேருந்து கொஷின்ஸ் நம்ம என்னெல்லாம் படிக்கணும், கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்றது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக சிலபஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் டிஎன் செட் அண்ட் யூஜிசி நெட் ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்றதும் இந்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ வெல்கம் ஒன்ஸ் அகேன். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது டிஎன் செட் வந்து நமக்கு செப்டம்பர் மந்த் கண்டக்ட் பண்ண போகிறதா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது கன்ஃபார்மாக இல்லையான்றது வந்து செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு செப்டம்பரில் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா வி ஆல் ஷுட் பி ரெடி டு அட்டன் த எக்ஸாம். ஸோ எக்ஸாம்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஆனால் அட்டன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரெடியாகவும் இருக்கணும். ஸோ நம்ம அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து சிலபஸ் பார்த்துடலாம். ஸோ யூஜிசி நெட்டும் சரி டிஎன் செட்டும் சரி, ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பேப்பர் 2க்கான சிலபஸ் வந்து ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ நம்ம நெட்டில் வந்து என்ன சிலபஸ் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ யூனிட் 1 பார்த்தோம்னா நமக்கு ட்ராமா, ஸோ அங்கேயும் நமக்கு ட்ராமா தான். அண்ட் நெக்ஸ்ட் பொயட்ரி, ஃபிக்ஷன் அண்ட் ஷார்ட் ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ். ஸோ இந்த 4 யூனிட்ஸ் வந்துட்டு சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஆல் யூனிட் சிமிலர். பட் இந்த யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுலேருந்து நமக்கு லிட்ரரி ஃபேக்ட்ஸ் கொஷின்ஸ் வரும். ஆனால் அதே மாதிரி காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸ். ஸோ இந்த 4 யூனிட்ஸ்லேருந்து நமக்கு வந்து மோர் ஆர் லெஸ் 20 மார்க்ஸ் கிட்ட இதுல இருந்து நம்ம கேட்பாங்க. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ், காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் போயம் பேராஃப்ரேஸ். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் நமக்கு 5 கொஸ்டின் கேட்க போறாங்க, பேராஃப்ரேஸ்ல நமக்கு 5 கொஸ்டின். ஸோ இந்த காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது என்னன்னா ப்ரோஸா இருக்கலாம், இல்லை ஃபிக்ஷன் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ஆர் ட்ராமா. ஸோ இந்த 3 யூனிட்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு பேசேஜ் கொடுத்து அந்த பேசேஜ்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 3 யூனிட்ஸ்ல நம்ம காம்ப்ரிஹென்ஷன் வர போகுது. போயம் பேராஃப்ரேஸ்ன்றப்போ நமக்கு பொயட்ரி ஏதாவது ஒரு பொயட்ரி கொடுத்துட்டு அதுல இருந்து நமக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலா நமக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கொஸ்டின் 2 மார்க் பார்க்கும்போது ஆன் த ஹோலா 20 மார்க்ஸ் வந்து இந்த 4 யூனிட்ஸ்ல இருந்து நமக்கு வரப்போகுது. ஸோ இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ பேராகிராஃப் கொடுக்குறாங்க, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. ஸோ 20 மார்க்ஸ் வந்து சாலிடா இந்த 4 யூனிட்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அது போக மற்ற கொஸ்டின்ஸ் வந்து லிட்ரரி ஃபேக்ட்ஸ், ஸோ லிட்ரேச்சர் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் தான் இந்த 4 யூனிட்ஸ்ல இருந்து நம்ம கேட்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 5 விச் இஸ் தி லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ்னு பார்க்கும்போது அதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது, தியரிஸ், பெடகாஜி அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் நியூஸ். ஸோ இப்போ இங்கிலீஷ் வந்து எந்த லெவலில் இருக்குது, எப்படி இங்கிலீஷ் லெவல் இன் த சென்ஸ் எந்த கண்ட்ரீஸ்லாம் இங்கிலீஷ் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக இருக்குது, செகண்ட் லாங்குவேஜாக எங்கே இருக்குது, அந்த அஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் வந்து சில கண்ட்ரீஸில் இஎஃப்எல்லாக இருக்கும். ஸோ இஎஃப்எல், ஸோ இங்கிலீஷ் இஸ் ஃபாரின் லாங்குவேஜ். ஸோ எந்த கண்ட்ரீஸ்லாம் இங்கிலீஷ் வந்து ஃபாரின் லாங்குவேஜாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் நியூஸ், லிங்குவா ஃப்ராங்கா. ஸோ இங்கிலீஷ்ன்றது வந்து ஸ்டாண்டர்டைஸ் லாங்குவேஜாக ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷனும் இந்த யூனிட்ல வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் இன் இந்தியா. ஸோ பர்டிகுலராக இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்தியாவில் எப்படி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி இந்தியாவில் வந்துச்சு, அண்ட் அதுக்கப்புறம் அது வந்து எப்படி ஸ்லோலி இட் காட் எவால்வ். ஸோ எவால்வ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ நமக்கு எஜுகேஷன் ஓரியன்டாகவும் சரி, அண்ட் அதே மாதிரி லா, அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ எல்லா இடத்துலையுமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மீடியம் வந்து இங்கிலீஷாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன, அது எப்படி வந்துச்சு, ஹவு டிட் இட் காட் எவால்வ், அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் இங்கிலீஷ் எப்படி இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த யூனிட்ல பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சுரல் ஸ்டடீஸ். ஸோ கல்ச்சுரல் ஸ்டடீஸ்னு பார்க்கும்போது அதில் வந்து கல்ச்சர் பற்றி பார்ப்போம், ஐடியாலஜிஸ் பற்றி பார்ப்போம், அதில் வர ரைட்டர்ஸ், கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அஸ் அ டிசிப்ளினாக எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு ஸ்டடி கொண்டு வந்தாங்க, எந்த இயர் கொண்டு வந்தாங்க, அண்ட் அதோடைய ப்ராமினன்ஸ் யார், ஹூ வாஸ் தி லீடர் ஆஃப் தட், ஸோ ஃபவுண்டர் யார் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த யூனிட்ல பார்ப்போம். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து லிட்ரரி கிரிட்டிசிசம்.
ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் என்ன சென்ஸ், ஸோ லிட்ரரி ஒர்க்ஸ் எல்லாம் வந்து யார் கிரிட்டிக்கல் ஒர்க்ஸாக எழுதியிருக்காங்க, ஸோ இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஷேக்ஸ்பியர் எடுக்கும்போது ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய ரைட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டர்ல பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி ஸோ நம்ம வந்து லிட்ரேச்சர் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஸோ லாஸ்ட் பேட்ச்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும் அண்ட் லாஸ்ட் கிளாஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தாலும் தெரியும், நம்ம வந்து எப்பயுமே ஏஜ் வைஸாக தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், ரைட்? ஸோ நமக்கு மோஸ்ட்லி அண்ட் யூஜிசி நெட் அண்ட் டிஎன் செட்டில் ரொம்ப காமனாக கேட்குற கொஸ்டின் அண்ட் ரொம்ப டஃப்பான கொஸ்டின் எது அப்படின்னா க்ரோனாலஜிக்கல் கொஸ்டின்ஸ். ஸோ க்ரோனாலஜின்றது என்னன்னா இயர் வைஸ் நம்ம வந்து ஒர்க்ஸாக இருக்கட்டும் ஆத்தர்ஸாக இருக்கட்டும் எப்படி கேட்டாலுமே நம்ம வந்து ஆர்டர் வைஸ் இயர் வைஸ் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கொஸ்டின் 2 எக்ஸாம்லேயே கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஏஜ் வைஸ் படிக்கணும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓல்டு இங்கிலீஷ் ஸோ இப்போ போஸ்ட் மாடர்ன் ஏஜ் வரைக்கும் ஆர்டராக நம்ம படிக்கும்போது இந்த ஆர்டரில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே லிட்ரேச்சர்மே நம்ம ஏஜ் வைஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதே மாதிரி லிட்ரரி கிரிட்டிசிசம், ஸோ கிரிட்டிசிசம் வரும்போதுமே ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் இருந்து ஸோ அதுக்கடுத்து வர ரைட்டர்ஸ் மில்டனாக இருக்கலாம், அர்னாய்டு, ஸோ அதுக்கப்புறம் மாடர்ன் ஏஜில் வர ரைட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆன்ஷியன் லிட்ரேச்சர் டு போஸ்ட் மாடர்ன் லிட்ரேச்சர். ஸோ இந்த கிரிட்டிக்ஸ் வந்து வந்துட்டு நம்ம ஏஜ் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்து வந்து லிட்ரரி தியரி போஸ்ட் வேர்ல்ட் வார் 2. ஸோ அந்த டைம்ல இருந்து வந்த லிட்ரரி தியரி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்ட்ரக்சரலிசம் டில் இப்போ ரீசெண்டாக கண்டெம்பரரியாக என்னென்ன தியரிஸ் எவால்வ் ஆகுது, டிஜிட்டல் ஹியூமானிட்டிஸ் வந்து நமக்கு வந்து ஏஐ வரைக்கும் வந்திருக்கப்போ நமக்கு டிஜிட்டல் ஹியூமானிட்டிஸ் இருக்குது, ஈகோ ஃபெமினிசம் இருக்குது, ஈகோ கிரிட்டிசிசம் கேள்விப்பட்டிருப்போம், ஈகோ ஃபெமினிசம் இருக்குது, மெடிக்கல் ஹியூமானிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம லிட்ரரி தியரியில வந்து பார்ப்போம். அண்ட் லாஸ்ட் வந்து ரிசர்ச் மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ ரிசர்ச் பொறுத்தளவுக்கு 2 ரிசர்ச் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சயின்டிஃபிக் ரிசர்ச், இன்னொன்று வந்து லிங்குவிஸ்டிக் ரிசர்ச். ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றாங்க நம்ம வந்து லிங்குவிஸ்டிக் ரிசர்ச் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ லாங்குவேஜ் ஒரு இங்கிலீஷ் நாவல் ஒரு ஒர்க்ஸ் எடுத்து நம்ம ரிசர்ச் ஒர்க் எழுதுறோம்னா அதில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபார்மேட் இன் சென்ஸ் ஏபிஏ ஃபார்மேட் ஃபாலோ பண்ணணுமா, எம்எல்ஏ ஃபார்மேட் ஃபாலோ பண்ணணுமா, ஸோ அந்த ஃபார்மேட்ஸ்லாம் என்னது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக இந்த யூனிட்ல பார்ப்போம். ஸோ இதுதான் ஆன் த ஃபுல்லாக கொடுத்துருக்க சிலபஸ்க்கான ஒரு டிஸ்கஷன். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஒரு யூனிட்டாக பார்க்கலாம். ஸோ ஒரு யூனிட்டாக பார்க்குறத விட நம்ம வந்து ஆன் த ஃபுல்லாக ஒரு 3 செக்ஷன்ஸாக நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஸோ லாஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணது நம்ம இந்த டைம் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி அண்ட் தேர்ட் கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரிஸ் வந்து வெயிட்டேஜ் பொறுத்து நான் வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டேன். ஸோ ஹை வெயிட்டேஜ், ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தோம்னா யூனிட் 1 to 4. ஸோ யூனிட் 1 to 4ன்றது நமக்கு லிட்ரேச்சர் பார்ட். ஸோ ட்ராமா, பொயட்ரி, ஷார்ட் ஸ்டோரிஸ், நான் ஃபிக்ஷன், ஸோ இது எல்லாமே யூனிட் 1 to 4ல் வந்துடும். ஆனால் அதே மாதிரி இதுலேயுமே நம்ம வந்து ஏஜ் வைஸ் பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ முன்னாடி சொன்னது தான். அண்ட் ஆல்சோ லிட்ரேச்சர்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், அமெரிக்கன் லிட்ரேச்சர், ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர், இந்தியன் லிட்ரேச்சர் அண்ட் அதர் வேர்ல்ட் லிட்ரேச்சர். ஸோ மற்ற எல்லா கண்ட்ரிஸ் எல்லா லிட்ரேச்சருமே இந்த 4 யூனிட்ஸில் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரின்னு பார்க்கும்போது நமக்கு 7, 8, 9. ஸோ யூனிட் 7, 8, 9. ஸோ 7 பார்க்கும்போது நமக்கு கல்ச்சுரல் ஸ்டடீஸ், 8 கிரிட்டிசிசம் அண்ட் 9 வந்து தியரி. ஸோ லிட்ரேச்சருக்கு அடுத்து மெஜாரிட்டியாக கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இந்த கேட்டகரியிலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ கிரிட்டிக்கல் தியரி, கிரிட்டிசிசம் அண்ட் கல்ச்சுரல் ஸ்டடீஸ். அதுக்கப்புறமா இதுல இருந்த கொஸ்டின்ஸ் நிறையா வரும். அண்ட் அதுக்கப்புறமா தான் யூனிட் 5, 6 அண்ட் 10 ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ 5, 6, 10 பொறுத்தளவுக்கு இங்கே வந்து நமக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், ரைட்? ஏன்னா ஃபிஃப்த் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா தியரிஸ் அண்ட் கான்செப்ட். ஸோ எந்த ரைட்டர்ஸ் எந்த தியரிஸ்ட் என்ன தியரி கொடுத்தாங்க, ஸோ இது வந்து டைரக்டாக இருக்க கொஸ்டின்ஸ் தான் அப்படியே கேட்க போகிறாங்க. ஆனால் அதே மாதிரி இங்கே கான்செப்ட்ஸ் அண்ட் தியரிஸ் இருக்குது, அதே மாதிரி பெடகாஜிஸ். ஸோ இது எல்லாமே டேரக்டாக ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கிற கான்செப்ட். ஸோ அதில் வந்து அப்படியே தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் அதே மாதிரி இங்கிலீஷ் இன் இந்தியா பொறுத்தளவுக்கு ஹிஸ்ட்ரி, ஸோ எந்த இயர் என்ன பாலிசி வந்துச்சு, ஸோ அதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து மாற்ற முடியாது. ஸோ என்ன இருக்குதோ அது அப்படியே தான் கேட்கணும். எந்த இயர் எந்த பாலிசி வந்துச்சு, அந்த பாலிசி யார் கொண்டு வந்தாங்க, ஸோ இதெல்லாம் ஃபேக்சுவல் திங்ஸ். ஸோ இங்கே வந்து எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ யூனிட் 5 and 6
எந்த சேஞ்சஸும் கிடையாது. டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இதுல இருந்து கேட்க போறாங்க. அண்ட் அதே மாதிரி யூனிட் 10 இருந்தாலும் சரி, ரிசர்ச் மெத்தட்ஸ் நம்ம ஃபார்மேட் எல்லாமே அப்படியே தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுலயுமே எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இந்த 3 யூனிட்ஸ்ல இருந்து நமக்கு வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ இதை வந்து கடைசி கேட்டகரியா வச்சிருக்கோம். ஸோ இது மூணுமே நமக்கு வந்து ஈஸியான ஒரு டாபிக், ஸ்கோரிங் டாபிக். ஸோ இதுல இருந்து மெஜாரிட்டியா கேட்டாலும் இந்த கேட்டகரி நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்து மார்க் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த 3 யூனிட்ஸுமே நமக்கு வந்து ஸ்கோரிங் டாப்பிக்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்க சிலபஸ். அண்ட் அதை வந்து அடுத்த ஒரு கேட்டகரி, ஸோ அடுத்த வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி எப்படி படிக்கணும், அடுத்து செகண்ட் கேட்டகரி அண்ட் தேர்ட் கேட்டகரி. ஸோ அந்த ஹோல 10 யூனிட்ஸுமே நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றதுக்கான ஒரு டிஸ்கஷன் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ சிலபஸ்க்கு அடுத்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு டாபிக், ஹவு டு மேனேஜ் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் பேப்பர் 2 இங்கிலீஷ் வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ அதே டைமில் நீங்கள் பேப்பர் 1 நீங்கள் எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நான் போன டைம் சொன்னது தான், டு நாட் ட்ரை டு மாஸ்டர் எவ்ரி டாபிக் ஈக்குவலி. ஸோ நீங்கள் எல்லா டாபிக்ஸுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா சில யூனிட்ஸ்லேருந்து, ஸோ இதுலேருந்து சில டாபிக்ஸ் வந்து கேட்பாங்க, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுலேருந்து கேட்காமலும் போகணும், ரைட்? ஸோ அதனால ஒரு யூனிட் எல்லா யூனிட்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்கள் எதெல்லாம் கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, எந்த கான்செப்ட் எல்லாம் கம்பல்சரியாக கொஷின்ஸ் இருக்குதோ அதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட்லேருந்து வரணும். ஸோ மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். ஸோ இது நான் யூனிட்ஸ் வந்து ஷஃபில் பண்ண தான் வச்சுருக்கேன், பட் இங்கே வந்து நான் மெஜாரிட்டி டாபிக்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் யூனிட் எடுக்கிறீங்க அப்படின்னா சில பேர் எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக் லெவல் ஆஃப் மேக்ஸ் மட்டும் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பேசிக் லெவல்னு சொல்லும்போது நமக்கு நம்பர் சீரீஸ் இருக்குது, லெட்டர் சீரீஸ் அண்ட் அதே மாதிரி பிளட் ரிலேஷன் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ திஸ் டைரக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் இது போக உங்களுக்கு அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் இல்லாமல் அட்டென்ட் பண்ணுற கொஸ்டின். ஸோ இதுலேருந்து இதெல்லாம் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸ் வராது, ஃபார்முலா படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஈஸியாக இருக்க கான்செப்ட் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் வரும், ரைட்? ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது நீங்கள் மேக்ஸ் கம்ப்ளீட்டாக ஒதுக்காமல் மேக்ஸ்லேருந்து பேசிக் லெவல் பார்க்கும்போது நீங்கள் இந்த யூனிட்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி பீப்புள் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா SDGs இருக்குது, MDGs, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல். ஸோ மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8 கோல்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு மொத்தமாக 17 கோல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எதுவும் மாற போகிறது கிடையாது. ஸோ இங்கே வந்து 8 கோல்ஸ் தான், இங்கே வந்து 17 கோல்ஸ் தான். ஸோ இது வந்து கண்டிப்பாக மாறாது. ஸோ இங்கே வந்து 8 கோல்ஸ் என்னென்ன நீங்கள் பார்க்க போறீங்க, அண்ட் அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல என்னென்ன கோல்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ இந்த கோல்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸ் என்ன எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஆட் ஒன் அவுட் கேட்கலாம். ஸோ இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல இருந்து ஒரு 4 கோல்ஸ் கொடுத்துட்டு இன்னும் ஒன்று ஆர்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொடுத்துருக்க 5 ஆப்ஷன்ல எது வந்து சஸ்டைனபிள் கோல் கிடையாது, டெவலப்மெண்ட் கோல் கிடையாது அப்படின்னா அதை நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஒன் அவுட்டை நீங்க பிக்கப் பண்ற மாதிரி இருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த கோல்ஸை வந்து உங்களுக்கு ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த 8 கோல்ஸுமே உங்களுக்கு வந்து ஆர்டர் வைஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கோல், செகண்ட் என்ன கோல், தேர்ட் என்ன கோல். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் நீங்க படிக்கும் போதும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்மே நீங்க வந்து பீப்புள் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஈஸியாக அட்டன் பண்ணலாம். என்விரான்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பொல்யூஷன் கண்ட்ரோல், பொல்யூஷன் என்னென்ன, அதனால வர டிசீஸ் என்னது, என்னென்ன ப்ரிவென்ஷன்ஸ் எடுத்தாங்க, என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து என்விரான்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்க டாபிக்ஸ், மாற்றவே முடியாத டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அண்ட் இந்த டாபிக்ஸ் ஹையர் எஜுகேஷன். ஸோ ஹையர் எஜுகேஷன் அண்ட் பேப்பர் 2ல நமக்கு வந்து இங்கிலீஷ் இன் இந்தியா இருக்குது இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரி எவல்யூஷன். ஸோ இந்த 2 யூனிட்ஸ்லையுமே நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க. அண்ட் ஹையர் எஜுகேஷன் நமக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் கொண்டு வந்த சிஸ்டம் தான், ரைட்? ஸோ அது வந்து எப்படி வந்துச்சு, என்னென்ன பாலிசிஸ் இருக்குது, வெஸ்டர்ன் எஜுகேஷன் நமக்கு எப்படி கிடைச்சது, ஸோ அதை தான் வந்துட்டு இந்த 2 யூனிட்ஸ்லையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 யூனிட்டுமே நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக படிக்கும்போது ஒரே டைமில் நீங்கள் 2 யூனிட் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த யூனிட்ஸ்லையுமே நமக்கு வந்து ஸ்கோர் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து ஐசிடி பொறுத்தளவுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் அதை அட்டன் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டைம்ல கொஸ்டின்ஸ் வந்து
எப்படி இருந்துச்சு அப்படின்னா சிபிஓடைய ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னு கேட்டேன். அப்ரிவேஷன் டைப் கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து எப்படியோ ஒரு கொஸ்டின் வந்துடும். அண்ட் அது போக உங்களுக்கு கன்வர்ஷன் டாபிக், ஸோ பைனரி டு டெசிமலா இருக்கலாம், டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்காது, பட் ஸ்டில் ஒரு சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அதுக்காக நீங்க ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்படின்னு கிடையாது, அந்த ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா கன்வர்ஷன் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். அண்ட் இது போக ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் இல்லை கம்ப்யூட்டர்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ அந்த மாதிரி பேசிக்கா நீங்க படிச்சிட்டாலும் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி லாஜிக்கல் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தியரியும் இருக்கும், அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வென் டயக்ராம் கொஸ்டின்ஸ் இருக்கும், சம் ஆர் ஆல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி தியரி ஓரியன்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா இந்தியன் லாஜிக்னு சொல்லிட்டு நமக்கு கடைசியா ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து எந்த சம்மும் கிடையாது, நீங்க ப்ராக்டிக்கலா எது பண்ணணும் கிடையாது. அங்க வந்து கொடுத்துருக்க பேரெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னா தியரி ஓரியன்டான ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபேக்ட்ஸ் படிச்சு நான் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்க இந்தியன் லாஜிக் போகலாம். ஸோ அதுல இருக்க நேம்ஸ் அண்ட் அதோடைய மீனிங்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் இந்த பர்டிகுலர் யூனிட் வந்து நீங்க கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அலாட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். ஸோ காம்ப்ரஹென்ஷன்ன்றது ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாங்க, அதுல இருந்து கொஸ்டின் கேட்க போறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இந்த யூனிட் வந்து இது வந்து ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். லைக் ஒரு பேராகிராஃப் கொடுக்க போறாங்க, அதுலேயே தான் ஆன்சர் இருக்குதுல்ல அப்படின்னு இருக்கும். பட் ஸ்டில் நீங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரிட்டிக்கல் அண்ட் திங்கிங் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே டைம் நீங்க ஈஸியா வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி அண்ட் ஃபாஸ்டா நீங்க வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்தது ஆப்டிடியூட் கொஸ்டின், ரிசர்ச் அண்ட் டீச்சிங் ஆப்டிடியூட் பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. நீங்க படிக்கிறது வந்து தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் படிப்பீங்க, லைக் யார் பெடகாஜிக்கல் தியரிஸ் என்னென்ன இருக்குது, எக்ஸாம்ஸ் என்னென்ன டெஸ்ட் இருக்குது, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க தியரி ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் தான் படிப்பீங்க. அதே மாதிரி ரிசர்ச் ஆப்டிடியூட்ல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன வாட் ஆர் தி எத்திக்ஸ் அண்ட் ரிசர்ச், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்குது, வாட் ஆல் டு டூ ஃபார் ரிசர்ச், ரிசர்ச்ல வந்து என்னென்ன பண்ணணும் எப்படிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அண்ட் தியரி டைப் கொஸ்டின்ஸ் தான் படிப்பீங்க. பட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு வந்து சிச்சுவேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல அந்த டீச்சர் வந்து எந்த தியரி ஃபாலோ பண்ணலாம், எந்த பெடகாஜி ஃபாலோ பண்ணலாம். ஸோ இங்க வந்து கம்யூனிகேஷன்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ கம்யூனிகேஷன் ஒரு யூனிட் இருக்குது, அதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த யூனிட்ல எந்த டாபிக் ஈஸியா இருக்குன்னு பாக்குறீங்களோ அந்த டாபிக்கை வந்து நீங்க கவர் பண்ணலாம். ஸோ இது வந்து பேப்பர் 1க்கு. பேப்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா அண்ட் ஆல்சோ பேப்பர் 1லேயுமே நீங்க வந்து 20 to 30 MCQs டெய்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றது ஸ்பீட் ஆகும். ஆனால் அதே மாதிரி வாட் டு சே, ஸோ அந்த பீப்புள் அண்ட் டெவலப்மெண்ட்ல நம்ம வந்து எஸ்டிஜி எம்டிஜி பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த 8 கோல்ஸ் அண்ட் 17 கோல்ஸ் பார்த்தோம் இல்லையா. நீங்க கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க ஒரு டைமும் ஃபர்ஸ்ட் கோல் என்னது செகண்ட் கோல் என்னன்னு யோசிக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுக்கடுத்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ ப்ராக்டிஸ் வில் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் while you are revising for your exam. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க நீங்க வந்து உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் மெமரைஸ் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது ஸ்பீட் இருக்கும், ரைட். அடுத்து வந்து பேப்பர் 2. ஸோ பேப்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா அதுலேயுமே ப்ரியாரிட்டி ஆர்டர்ல கொடுத்துருக்கேன். ஸோ இங்கிலீஷ் பேப்பர்ல மெஜாரிட்டியாக நம்ம படிக்க வேண்டியது இதுதான். ஸோ லிட்ரரி தியரி அண்ட் கிரிட்டிசிசம். ஸோ இதில் வந்து நமக்கு ப்ரோஸ் கான்செப்ட் வரப்போகுது. ஸோ ப்ரோஸ் அப்படின்றது என்னன்னா நமக்கு வந்து நான் ஃபிக்ஷனல் ஒர்க்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரோஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் பார்க்கும்போது கிரிட்டிக்கல் ஒர்க்ஸுமே நம்ம வந்து இதில் பார்ப்போம். ஸோ இந்த கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ்ன்றது நான் ஃபிக்ஷன். ஸோ அதில் வந்து நமக்கு யூனிட் 4ல இருந்துமே இதில் கொஸ்டின்ஸ் வரலாம். ஆனால் அதுக்கு அடுத்து வந்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ செட் பொறுத்தளவுக்கு ஸ்டேட் எலிஜிபிலிட்டினால இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்தியன் லிட்ரேச்சர்ல இருந்து இருக்கும். பட் ஸ்டில் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் தான் அதிகமா இருக்கும். இந்தியன் வந்து நெட் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது செட் எக்ஸாம்ல இந்தியன் லிட்ரேச்சர் வந்து கொஸ்டின் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அடுத்தது வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சர் அண்ட் தென் லிங்குவிஸ்டிக்ஸ், ரிசர்ச் மெத்தட்ஸ், கல்ச்சரல் ஸ்டடிஸ், யூரோப்பியன் லிட்ரேச்சர், ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர், டிரான்ஸ்லேஷன் அண்ட் எல்டி. ஸோ இது வந்து
நம்ம கிளாஸ் ப்ராக்டிஸ் சொல்றேன். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ற எம்சிக்யூல பேப்பர் 1ல வந்து நீங்க 70ல இருந்து 80 மார்க்ஸ் நம்ம ப்ராக்டிஸ்ல நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 60+ மார்க்ஸ் நீங்க எக்ஸாம்ல எடுத்துடலாம். மெயின் எக்ஸாம்ல நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஆனா அதே மாதிரி 150 170 எடுக்கும் போது கண்டிப்பா நீங்க வந்து 120+ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஆன் த ஹோலா இங்க நம்ம கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ல 220 கிட்ட நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 196 to 200 மார்க்ஸ் கிட்ட எடுத்துடலாம். இப்போ நெட் அண்ட் செட் பொறுத்த அளவுக்கு 200 மார்க்ஸ் ஆர் 196 நீங்க தொட்டுட்டாவே 90% நீங்க ஜேஆர்எஃப் குவாலிஃபை வந்துருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டு ப்ரிப்பரேஷனுமே கண்டிப்பான முறையில் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் செட் எக்ஸாம் வந்து செப்டம்பர்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இட் இஸ் நாட் கன்ஃபார்ம் ஸ்டில். பட் ஸ்டில் நமக்கு வந்து செப்டம்பர்ல எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா நம்ம வந்து அட்டன் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த டேஸ் வேணா நமக்கு மாறும். ஸோ 20 டேஸா இருக்கும். ஸோ டேஸ் கணக்கு எடுத்துக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்ப்ளீட் தி கோர்ஸ் சிலபஸ். நம்ம சிலபஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போறோம். அண்ட் அதுக்கு அடுத்து வந்து எம்சிக்யூ ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் அதுக்கப்புறமா ஃபுல் மார்க் டெஸ்ட் கொடுக்க போறோம். அண்ட் அதே மாதிரி டார்கெட்டட் ரிவிஷன்ன்றது சில கான்செப்ட் அண்ட் சில ரைட்டர்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் அண்ட் ரைட்டர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் அதுக்கு மட்டும் தனியா ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்க போறோம். அண்ட் அதுக்கப்புறமா காம்ப்ரிஹென்சிவ் ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் ஓரியன்டட் ப்ராக்டிஸ். ஸோ மறுபடியும் ஒரு ரிவிஷன். ஸோ நான் வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கொடுப்பேன். ஸோ லைக் நம்ம கடைசி வந்து ஒன் ஷார்ட் ரிவிஷன்ஸ் பார்ப்போம். ஸோ அந்த ரிவிஷன்ஸ் கடைசி இருக்கும். அண்ட் அதே மாதிரி எக்ஸாம் ஓரியன்டட் ப்ராக்டிஸ். எக்ஸாம் ஓரியன்டட் ப்ராக்டிஸ் இன் சென்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து சிபிடில தான் நம்ம வந்து எக்ஸாம் எழுத போறோம். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல தான் அட்டன் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல ஸ்க்ரீன்ல வந்து அங்க நீங்க வந்து எப்படி அட்டன் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் எப்படி இருக்கும், நம்பர்ஸ் கொஸ்டின் நம்பர்ஸ் இந்த சைடு இருக்கும். ஸோ அங்க வந்து நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நம்ம வந்து இங்கேயே உங்களுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஸோ நீங்க அங்க எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் புதுசா தெரியாது. நீங்க ரிலாக்ஸா எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ரைட். ஸோ இப்போ டிஎன்செட் அண்ட் யூஜிசி நெட். ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் அண்ட் அதுக்கான ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ யூஜிசி நெட், டிஎன்செட். ஸோ ரெண்டோடைய பர்பஸ்மே பார்த்தோம் அப்படின்னா சிமிலர் தான். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நெட் அண்ட் செட். அண்ட் அதே மாதிரி நெட் எக்ஸாம்ல நமக்கு வந்து ஜேஆர்எஃப்ன்ற ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ ஜேஆர்எஃப்ன்றது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். அண்ட் அதே மாதிரி யூஜிசி நெட் பொறுத்த அளவுக்கு ஸோ இதுல குவாலிஃபை ஆகுறவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இந்தியா லெவல்ல நேஷனல் லெவல்ல எந்த யூனிவர்சிட்டி ஒரு காலேஜஸ்லயும் போய் அவங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி டிஎன்செட் பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்ல மட்டும்தான் அவங்களால அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸா நீங்க வந்து ஒர்க் பண்ண முடியும். அண்ட் அடுத்து பார்த்தோம்னா கண்டக்டிங் பாடிஸ். ஸோ யூஜிசி நெட் பொறுத்த அளவுக்கு இட் வாஸ் கண்டக்டட் பை என்டிஏ. ஸோ என்டிஏ தான் கண்டக்ட் பண்றாங்க. இட் இஸ் கண்டக்டட் பை என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அண்ட் டிஎன்செட் பொறுத்த அளவுக்கு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி தான் இந்த டைம் கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதுல வந்து நீங்க நேஷனல் லெவல் கேண்டிடேட்ஸோட நீங்க எழுதுவீங்க. இதுல வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷன் இருக்கு. ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் பொறுத்த அளவுக்கு யூஜிசி நெட் அண்ட் டிஎன்செட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 50 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க ரெண்டுலேயுமே. அண்ட் அதே மாதிரி பேப்பர் 2 100 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. ஸோ பெர் கொஸ்டின் 2 மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 300 மார்க்ஸ்க்கு நீங்க டிஎன்செட் அண்ட் யூஜிசி நெட் எழுத போறீங்க. ஸோ இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிமிலர், சிலபஸுமே ரொம்ப சிமிலர். ஸோ டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட் அங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதே தான் இங்கேயும் கேட்க போறாங்க. கான்செப்ட் அண்ட் சிலபஸ் ஒன்று தான், பட் கொஸ்டின்ஸ் கேட்கறது தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சேம் கான்செப்ட். அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷ் பேப்பர் 2ல யூஜிசி நெட் அண்ட் டிஎன்செட் பார்க்கும்போது பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், அமெரிக்கன் லிட்ரேச்சர், இந்தியன் ரைட்டிங் அண்ட் இங்கிலீஷ், லிட்ரரி தியரி அண்ட் கிரிட்டிசிசம், லிங்குவிஸ்டிக்ஸ் கேட்க போகிறாங்க, கல்ச்சுரல் ஸ்டடீஸ், சேம் யூரோப்பியன், இஎல்டி, ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் அண்ட் கண்டெம்பரரி லிட்ரரி தியரி. ஸோ கண்டெம்பரரி லிட்ரரி தியரின்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ டிஜிட்டல் நரேட்டிவ்ஸ் இப்போ வரைக்கும் என்னென்ன தியரிஸ் புதுசாக வந்திருக்குதோ அது எல்லாமே இதில் கவர் பண்ண போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க இந்த ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணும்போது, அதாவது இந்த சிலபஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் போத் டிஎன்செட் அண்ட் யூஜிசி நெட். ஸோ கான்செப்ட் வைஸ் நீங்க வந்து ரெண்டுமே கிளியர் பண்ணுவீங்க. பட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்ற பொறுத்து தான் ரெண்டுக்கான ப்ரிப்பரேஷனும் டிசைட் ஆக போகுது. ஸோ பேட்டர்ன் பொறுத்தளவுக்கும் அதே தான். ஸோ கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். லிட்ரரி ஃபேக்ட்ஸ், ஸோ ட்ராமா, பொயட்ரி அண்ட் ப்ரோஸ்ல இருந்து
ஒரு பொயட்ரிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இல்லை இப்போ நாவல்லேருந்து கேரக்டர்ஸ் ஒரு ஃபார்ம் கேட்குறாங்கன்னா அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆத்தர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ். ஸோ ஆத்தர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் பார்க்கும்போது இந்த ஒர்க்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கில் கேட்கலாம். ஆர் நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸாக கேட்கலாம். அண்ட் லிட்ரரி மூமெண்ட்ஸ் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. பிளாக் ஆர்ட் மூவ்மெண்ட் இருக்குது, நீக்ரோ மூமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ நெக்ரேட்டிவ் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கிரிட்டிக்கல் தியரிஸ், அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், ரிசர்ச் மெத்தடாலஜி, லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. பேட்டர்ன் ரெண்டுக்குமே சிமிலர் தான், கொஸ்டின்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆக போகுது. ஸோ இப்போ இங்கே வந்து ஆத்தர்ஸ் அண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூஜிசி நெட் பொறுத்தளவுக்கு மேட்ச் டைப் கொஸ்டின்ஸ்ல ஆத்தர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. பட் டிஎன் செட் வந்துட்டு இது ஓரளவுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் எக்ஸாம்க்கு முன்னாடி இருக்கும் டிஎன் செட் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கொஸ்டின்ஸ். பட் லாஸ்ட் டைம் மார்ச்ல கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் இட் வாஸ் வெரி அன்பிரடிக்டபிள். ஸோ இந்த ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்களா அப்படின்ற டவுட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ யூஜிசி நெட் பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரைட்டர்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஷேக்ஸ்பியர்லேருந்து கொஸ்டின் கேட்கணும்னா ஷேக்ஸ்பியர் பற்றி கொஸ்டின் ஈஸியாகவும் கேட்கலாம், டிஃபிகல்ட்டாகவும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நெட் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து எந்தெந்த ரைட்டர்ஸ் படிக்கணும் தெரியும், என்னென்ன படிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ டிஎன் செட் பொறுத்தளவுக்கு எப்படி அவங்க கேட்பாங்கன்னே தெரியாது. ஏன்னா டிஎன் செட் வந்து லாஸ்ட் டைம் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ 2 கேட்டகரி, மேஜர் ரைட்டர்ஸ், மைனர் ரைட்டர்ஸ். ஸோ மேஜர் ரைட்டர்ஸ் நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற ரைட்டர் அவர் எழுதின ஒரு மைனரான ஒரு ஒர்க் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா மைனர் ரைட்டர்ஸ் யாருமே தெரியாத ஒரு ரைட்டர் ஒரு மேஜர் ஒர்க், ஒரே ஒரு ஒர்க் மட்டும் ரொம்ப ஃபேமஸாக எழுதியிருப்பாரு, ஆனால் அதுக்கப்புறமா எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஒர்க் வந்து நமக்கு பேர் தெரியும், பட் அது யார் எழுதினாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒர்க்ஸ் தான் நிறைய கேட்டிருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி லிட்ரரி தியாரிஸ்ட் பற்றி கேட்கும் போதுமே ரொம்ப தெரியாத ஒரு ரைட்டர்ஸ் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிஎன் செட்டு கேட்பாங்க. ஸோ தெரியாத ரைட்டர்ஸ், அன்ஃபெமிலியர் ஆத்தர்ஸ் இந்த மாதிரி இருக்கனால தான் அது கொஞ்சம் டஃப்பாக தெரியும். நம்ம இந்த தடவை வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ரைட்? ஸோ இதுதான் வந்து நம்ம செகண்ட் பேட்ச் டிஎன் செட்டுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஐ மீன் லைக் இங்கிலீஷ் பேப்பர் டு இங்கிலீஷ்க்கு யூஜிசி நெட் பேட்ச் ஜூனுக்காக பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து டிஎன் செட்டுக்காக அடுத்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் அந்த கோச்சிங் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். ஸோ லாஸ்ட் டைம் இருக்க கிளாஸ்மே நீங்கள் பாருங்கள். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் இன் திஸ் டிஎன் செட் ஆர் சரி யூஜிசி நெட் டிசம்பர் 2026 ஸோ இது ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக கேளுங்க. அண்ட் கிளாஸ் ரிலேட்டட் டவுட்ஸ், கிளாஸ் பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர் த்ரூ வாட்ஸ்அப் ஒரு கால். ஸோ சிலபஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கேட்டகரி வைஸ் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1 to 4 ஸோ லிட்ரேச்சர் டாப்பிக்கில் நம்ம ட்ராமானா என்னென்ன படிக்க போகிறோம், பொயட்ரியில் என்ன பார்க்க போகிறோம், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் ஒன்று ஒன்று நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.